போடா. என்னடா என்ன விருப்பத்திரியா? கணேஷ், என்ன சொல்றதுன்னு தெரியல. செம. ஆக்சுவலி ஆக்சுவலி ஐபிஎல்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் ஃபேவர்ட் ஃபேன் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்கிற டீம்ஸ்ல வந்துட்டு ரெண்டு டீம் வந்துட்டு நேத்து முந்தா நேத்து வந்து செம பேங்கோட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தேர்ட் டீம் வந்துட்டு குட் ஓல்டு ஓஜி டீம், ஓஜி டைட்டில் வின்னர்ஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அது இது அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு வெரி 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 புவர் ஸ்டார்ட் இந்த டு த டோர்னமெண்ட். வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் எவ்ரி ஒன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் ஓட மேட்ச் தான் பார்க்க போறோம். குவாஹாட்டியில நடந்த கேம். ஸோ வந்துட்டு ஸ்டேடியம் இஸ் வெரி நைஸ். நம்ம இந்தியா சவுத் ஆப்பிரிக்கால அந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இப்போ நடக்கிறது. இந்த ஸ்டேடியம்ல இன்னும் 2-3 மேட்ச் நினைக்கிறேன் இன்னும். ஸோ அதுல மேட்சஸ் நடக்க போறது. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. டாஸ் ராஜஸ்தான் ஜெயிச்சு செம டிசிஷன், ஆர்ச்சர் ஆன் ஃபயர். அண்ட் அப்புறம் ஆண்ட்ரே பர்கரும் வந்துட்டு சூப்பரா போலிங் போட்டாரு. பேட் ஷார்ட் செலக்ஷனா, பிச்சில் வந்துட்டு கொஞ்சம் இட் வாஸ் இட் ஹோல்டிங் என்னன்னு தெரியல. பட் ஆனா It was holding. ஸோ எல்லாமே ஆல் தீஸ் திங்ஸ். அண்ட் வந்துட்டு சஞ்சு சாம்சன் அன்பார்ச்சுனேட்லி அவரோட டெரிஃபிக் வேர்ல்ட் கப் ஃபார்மை வந்துட்டு couldn't continue. பட் இட் இஸ் நாட் ஆப்வியஸ்லி the end of the road. It is only the first match actually. ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு அதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். பட் as a fans perspective, ஃபேனோட ரெப்ரஸன்டேட்டிவா நான் ஒரு ஒப்பீனியன் தேவை. ஸோ அப்படி இருக்கும் போதுட்டு கணேஷ், மஞ்ச சட்டை எவ்வளோ என்னாச்சு? வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆஃப்டர் திஸ் கேம்? கொஞ்சம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு, டு பி வெரி ஃப்ரங்க். என்னன்னா வந்து லைக் இது எனக்கு வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, அப்படிதான் சொல்லலாம். ஸோ உண்மையா சொல்லணும், அது இந்த பவர் பிளேல வந்து 4 விக்கெட் விட்டப்பயோ வந்து ஆஹா இன்னைக்கு சம்பவம் காத்திருக்கடா, முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு. அந்த 37 36 ஃபார் 4 பார்த்தோன்னே நான் வந்து டிப்ரெஷன் மோட்லயே போயிட்டேன். சரி, இந்த சீசன் நமக்கு காலி தான், அந்த 49க்குள்ள அவுட் ஆயிடாதீங்க. இல்லைன்னா வந்து எம்ஐயோட அந்த 87 2000 ரன் அடிச்சிருப்பாங்க மொஹாலி கிங்ஸ் 11 அகேன்ஸ்டா, அதுக்கு அதையாச்சும் தாண்டிடுங்க, இது ரெண்டுத்தையாச்சும் தாண்டிடுங்க, நான் பாலகிருஷ்ணன் தேவாட்டம் கோகுட்டு எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் ஏதோ தத்தி முத்தி ஒரு மாதிரி 127 கொண்டு போனாங்க. 127னா அதுவும் வந்து நீ வைபவ் சூரியன்சையும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வரியும் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு ட்ரை பண்ற டோட்டல்னு கூட சொல்ல முடியாது. அவங்க இந்த கர்மத்தை தான் நைட்டு பூரா ஒட்டிக்கிட்டு கிடந்தீங்களான்னு சொல்லிட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க தெரியும். அதே இன்னைக்கு வைபவ் சூரியவன்சி அடிச்ச விதத்தெல்லாம் பார்க்கும்போது என்ன அடி அப்பா, அந்த 15 வயசு பையன் என்னமா ஆடுறான், சூப்பரா இருந்தது. பட் இங்க பேட்டிங்னு பாக்குறப்போ வந்து சாம்சன் அவுட் ஆன விதம் வந்து அது ஒரு ராங் ஷாட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரா இருக்கட்டும், இல்ல வந்து ஈவன் ருத்ராஜ் கெய்க்வாடா இருக்கட்டும், மேட்ச் ஷாட்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட் டிஸ்மிசல், அதெல்லாம் வந்து கோவமே வந்துருச்சு எனக்கு. ரொம்ப ஒரு கண்டிஷன்ஸ் ஒழுங்கா அசஸ் பண்ணலையோங்கிற மாதிரி தான் இருந்தது. டு பி வெரி ஃப்ரங்க், அவங்க வந்து நாங்க வந்து ஒரு சிங்கிள் டைமென்ஷனல் நாங்க அக்ரெசிவா தான் போறோங்கிற மைண்ட் செட்ல போய் கண்டிஷனை ஒழுங்கா ரீட் பண்ணலையோங்கிற மாதிரி இருந்தது பாக்குறப்போ. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே நடந்திருக்குது. இங்க இருந்து அது ருத்ராஜ் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ், நியூ பிளேயர்ஸ், அந்த நர்வ்ஸ் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் அண்ட் கெட் பெட்டர் அப்படின்னு சொன்னாரு. அது ஹோப்ஃபுல்லி நடந்தா சந்தோஷமா இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு என்ன தெரியுமா கோவம், இங்க 2 வருஷமா வந்து எங்களுக்கு தளபதி தளபதின்னு கொண்டாடிட்டு இருந்தோம் ஒருத்தரை. அவர் இங்க வந்து 2 வருஷமா பெருசா பர்ஃபார்மன்ஸே இல்ல, ரொம்ப சொல்லிக்கிற அளவு கிரேட் பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்ல. அங்க போய் முதல் மேட்ச்லயே ஓவர்லயே 2 விக்கெட் எடுக்கிறாரு. அட பாவி, உங்களை தளபதி தளபதின்னு கொண்டாடினவே நீங்க என்ன இங்க வந்து இப்படி பண்றீங்களேங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தம். மீன்ஸ் அவர் நல்லா பண்றாரு, சந்தோஷம், எனக்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பட் சிஎஸ்கேக்கு அவர் எதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸா ஒன்றும் பண்ணலையே. மேபி பண்ணியிருந்தா இந்த ட்ரேடே நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இல்லாம போயிருக்கலாம். அதுதான் எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்தது. தீஸ் ஆர் ஆல் மை இனிஷியல் தாட்ஸ். அவன் தம்பி, பொருளை எடுத்து அவனையே போடணும்ன்ற ஒரு இதுல அப்படி இருக்கும்போது, அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து அந்த ஒரு சின்ன பைட்ல ஐ ஐ லுக் பெட்டர் இன் பிங்கோ இல்ல ஐ லுக் குட் இன் பிங்க்னு ஏதோ ஒன்னு சொன்னாரு. இந்த வேர்ட்ஸ். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் கணேஷ் சொல்றது அப்படியே ஷார்ட்டா சொல்லணும்னா, யானைக்கும் அடி இருக்கும்னு அவன் வந்து சொல்றான். ஸோ அப்படி யானைக்கு இருக்கும்போது பாலகிருஷ்ணன் 3 வருஷமா அடி சறுக்கிட்டு தான் இருக்கு யானைக்கு. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு டிஃபீட் ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு இது புதுசு தான் சிஎஸ்கேக்கு. அண்ட் ஐ திங்க் செகண்ட் ஹையஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்ஜின் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 59 என்னமோன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கேயோட டிஃபீட். அண்ட் என்னன்னா தட் ஹஸ் கம் ஒன்லி இன் த லாஸ்ட் 3 இயர்ஸ். இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல வந்துட்டு ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் டிஃபீட் has come in the last இந்த ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு டாப் 2 ஹையஸ்ட் மார்ஜின் ஆஃப் டிஃபீட் இப்பதான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாலகிருஷ்ணன், நீ என்ன, வாட் ஆர் யுவர் தாட்ஸ் இன்னைக்கு கேமை பத்தி? நீ கேம் பொறுத்த வரையும் வந்து பார்த்தா லைக் நம்ம 2 பேருமே ப்ரெடிக்ட் பண்ணோம் ராஜஸ்தான் தான்
வில் வின். அந்த டெவால் ப்ரீவிஸும் இல்லாம போச்சு. அவங்களுக்கு ஐடியலா இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல பைல் அவுட் பண்றதுக்கான ஒரே ஆப்ஷன் ப்ரீவிஸ். ஹி ஹஸ் டன் ஜேஎஸ்கே லைக் சவுத் ஆப்பிரிக்கா T20 லீக்லயுமே அவர் பண்ணாரு. 50-5 இருந்து அவர் நல்லா கொண்டு போன விதமா இருக்கட்டும். ஐ திங்க் அது ஒரு அவரோட இன்ஜுரி வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. பட் நான் அது உள்ள டீட்டெயிலா வரதுக்கு முன்னாடி கணேஷ் கிட்ட தான் நான் இது பண்ணோம். என்ன கணேஷ் சில்வர் ஜூப்ளி அடிப்பேன்னு சொன்னீங்க, நொட்டிக்கிட்டு போச்சா? இதுல வேற உட்காந்து இதுல இன்னும் பத்துங்க, இன்னும் கதறல் இன்னும் பத்தலையடா கணேஷ், இன்னும் நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இல்ல இன்னும் வரும், கவலைப்படாத, மனசை தேடிக்கோ தம்பி. லாஸ்ட் யாரு ஃபர்ஸ்ட் வராங்கறத முக்கியம். இங்க கிட்டே வா, நீங்க அந்த மாதிரி கிடையாது, நீங்க லாஸ்ட்ல இது பண்ணீங்களா, நீங்க கிடையாதுப்பா. அதாவது நாங்க எம்ஐ மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி குட்டோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அந்த மூடு தான், வேற எதுவும் இல்ல. நீ சொல்லிக்கோ. அதாவது குருபாயோட மோதுனா அதுக்கு குருபாயா இருக்கணும், அந்த மாதிரி தான். மும்பைனா அது மும்பை மட்டும்தான், சரியா? நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் உங்க டெம்ப்ளேட் வேற. ஓகே, எங்க டெம்ப்ளேட் என்னன்னே தெரியல. நாங்க புதுசா அதான் கீப் கெஸ்ஸிங் தான். இந்த வாட்டி நீ மாட்டிக்கிட்ட கணேஷ், சீரியஸா சொல்றேன். டீம் வந்து நல்லா இல்ல. உங்களுக்கு போராத நேரம் எல்லாருக்கும் நல்ல பிளேயர் எல்லாம் இன்ஜுரி ஆயிருக்கான் வேற. சோ நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. அந்த ஒரு இதுல நீ சொன்ன ஜடேஜா பாயிண்ட் இருக்கு பாத்தியா? ஜடேஜா வந்து உங்க கூட இருக்கும் போது நீங்க வெளில போடா ஜடேஜான்னு சொன்ன, வெளியே ஜாவன்னு சொன்ன. இப்ப நீ வெளியே ஜாவடா அப்படின்னு தூபையை பார்த்து சொன்னா பாரு. அந்த செலிப்ரேஷன்லயே வேற லெவலு. அவன் பார்வையிலே ஒரு கதை சொல்லுதுங்கிற மாதிரி இருக்கு. இல்ல நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன், நான் எக்ஸாக்டா நான் எந்த இயர்னு நான் மறந்துட்டேன். பட் ஆனா தோனி கொஞ்சம் அந்த ஒரு சீசன்ல வந்துட்டு தோனி கேப்டன் பண்ணிட்டு அந்த 2023 இல்ல 2022 தான் ஃபைனல் ஜெயிச்சு கொடுப்பாரு ஜடேஜா. சோ பட் ஆனா அந்த சீசன்ல ஜடேஜா வந்து ஒரு குறிப்பிட்ட கேம்ஸ்க்கு கேப்டனா இருந்தார்ல. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு தோனி, ஐ ஃபெல்ட் தட் தோனியோட கிளவுட்ல இருக்கிறதுனால நீ சொல்றது 23ல வந்து இல்ல, நான் ஜடேஜா வந்து வெளியில போறதுக்கான ரீசன் நான் வந்து என்னன்னு நான் ஐ எம் திங்கிங். ஏன்னா வந்துட்டு அவ்வளோ இஸ் பீன் அ சாம்பியன் ஃபார் த டீம் அண்ட் சிஎஸ்கேனால தான் வந்துட்டு இந்தியாக்கே வந்துட்டு ஜடேஜானால ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது கான்ட்ரிபியூஷன் பண்ண. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 22ல வந்துட்டு கொஞ்ச நாள் கேப்டனா இருந்தாரு. பட் அவருக்கு அந்த ஒரு கிளவுட்ல இருந்ததுனாலே, அண்ட் 4 years ago தோனி வாஸ் ஈவன் மோர் ப்ராமினன்ட் இந்த கிரிக்கெட்டிங் ஸ்பேஸ்ல. சோ அதனாலேயே வந்துட்டு he couldn't make his mark. ஜடேஜானால வந்துட்டு he could not make his mark. அதுவே வந்துட்டு ஐ ஃபெல்ட் தட், ஏன்னா அவர் மிடில் ஆஃப் த இல்ல வந்துட்டு ஐ லுக் பெட்டர் இன் பிங்க் அப்படின்னு சொல்ல வரும்போது ஐ ஃபெல்ட் தட் அவரோட ரீசன் ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர். ஏன்னா எனக்கு ஆல்வேஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் நடந்ததுக்கு அப்புறமே ஹூஸ் த வின்னர், அதாவது சஞ்சு சாம்சனோட வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி யூ ஆல்வேஸ் தாட் தட் ராஜஸ்தான் ஆர் த வின்னர். பட் ஆனா இந்த வேர்ல்ட் கப் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் we felt that okay ஈவன் ஸ்டீவன்ஸா இருந்ததுன்னு நமக்கு ஒரு தாட் வரும். ஸோ ஐ ஆல்வேஸ் தாட் இந்த மாதிரி ஜடேஜா வெளியில போனதுக்கான காரணம் வந்துட்டு மேபி அது வந்து அவ்வளவு பெரிய பிளேயர், தோனி மாதிரி இருக்கிற பிளேயரே ஒரு காரணமா இருக்கலாம். பிகாஸ் he was definitely அவரோட he was one of the better players in the team who could also be a captain ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ல. ஸோ that's what I was thinking. இதெல்லாம் தான் என்னோட தாட்ஸா இருந்தது. ஐ திங்க் ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து இன்னைக்கு பார்த்தா கண்டிஷன்ஸ் இது பேஸ் பண்ணி பார்த்தா ஓவர் கேட்ச் கண்டிஷன்ஸ் பால் வாஸ் பிட்டிங் ஹோல்டிங் அப். So excellent seam person assisting for the face bowler in the match பொறுத்த வரையும். ஏன்னா மாய்ஷர் ஆல்சோ தேர். ஸோ அந்த ஒரு டாப் கிளாஸ் பவுலிங் ஃப்ரம் நாண்ட்ரே பர்கர், ஈவன் வெல் சப்போர்ட்டட் பை ஜோஃப்ரா ஆர்ச்சர். இந்த இனிஷியல் நான் சொல்றேன், ரெண்டு பேருமே ஒரு ப்ராப்பர் பெஸ்ட் பவர் பிளே பவுலர்ஸ். அண்ட் அந்த ஒரு பால் ஃபார் அகேன்ஸ்ட் திஸ் வாஸ் அ பெஸ்ட் டெக்னிக், என்ன ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லுவேன். டாக்டிக்கல் வைஸ்ல ஆர்ஆர் கொண்டு வந்தது அகேன்ஸ்ட் சாம்சன். நீ நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்தோம், நிறைய பேர் வந்து ரொம்ப அவரை வந்து பேக் ஃபுட்ல போய் ஆட வச்சாங்க. லெங்த் பாலா, பேக் ஆஃப் லெங்த் டெலிவரி, ஷார்ட் பால்ஸா ட்ரை பண்ணாங்க. ஆர்ஆர் வந்து அவரோட ஃப்ரண்ட் ஃபுட் டார்கெட் பண்ணி அந்த நாண்ட்ரே பர்கர் வித் எக்ஸலன்ஸ் அப்ரைட் சீம் பிரசன்டேஷன்ல ஒரு கிராக்கிங் டெலிவரி, அந்த இது ஜஸ்ட் வந்து அவரோட ஃபுட் மூவ்மெண்ட்டும் ப்ராப்ளம், ஷஃப்லிங் அக்ராஸ்ல இருக்கும் போது ஃப்ரண்ட் ஃபுட்ல ஆட வச்சாரு. இட் வாஸ் நாட் எ குட் லெங்த் டெலிவரி, இட் வாஸ் ஸ்லைட்லி ஃபுல்லர், லிட்டில் பிட் நாட் எக்ஸாக்ட் ஃபுல்லர், ஒரு ஜஸ்ட் குட் லென்த்துக்கும் அந்த இந்த ஃபுல்லர் இதுக்கும் உள்ள ஒரு ரேஞ்சில இருந்து ஒரு சூப்பரான டெலிவரி கொண்டு வந்தாரு. தட் வாஸ் அ டாப் கிளாஸ் பவுலிங் ஃப்ரம் நாண்ட்ரே பர்கர் டு கெட் த விக்கெட். அவர் இந்த இதுல வந்து எக்ஸலண்டா சீம் வந்து அப்படி இருந்துச்சு, அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இந்த சீம் மூவ்மெண்ட் அப்படி இருந்துச்சு. ஐ திங்க் வந்து கொஞ்சம் வந்து என்ன இனிஷியலா ஓகே விக்கெட் போனதெல்லாம் ஃபைன். ருத்ராஜ் கேக்வாடும் வெரி புவர், ரொம்ப நவுந்து. லாஸ்ட் இயர் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு அகைன்ஸ்டா ஸ்ரேயஸ் ஐயரும் இதே மாதிரி தான் 2 4 அடிப்பாரு. ஒரு இவங்களோட ராஜஸ்தான் ராயல்ஸோட நவுந்து இதே மாதிரி தான் அவுட் ஆவாரு.
ருத்ராஜ் கேக்கோட சிமிலர் அதே மாதிரி தான் இது பண்ணாரு. அவர் ரூம் கொடுக்கறதுக்காக he wants that width from the ஆஃப் சைட்ல அதை கிளியர் பண்றதுக்காக இது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சைட் ஆன் ஸ்டான்ஸ்னால. பட் வந்து ரொம்ப மூவ் பண்ணிட்டாரு. இதே சேம் மிஸ்டேக் தான் ஐயர் போன வாட்டியும் பண்ணது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்ஃப்ராஸ் கான் ரியலி சூப்பரா ஆடினாரு. ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா ஜடேஜாக்கும் பால் இட் வாஸ் ஹோல்டிங் அப். அப்படி இருக்கும்போது தட் வாஸ் அ ஸ்லோவர் ஒன். அதை போய் ஸ்வீப் ட்ரை பண்ணாரு இனிஷியலா. ஒரு ஷார்ட் லெங்த் பால் கொஞ்சம் அவசரப்பட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். இஸ் எ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இதாக இருந்திருக்கும். ஷார்ட் அவுட் ஆனதும் பூவரு. தூபே விக்கெட்டும் தூபே வந்து வெரி குட். என்னன்னா அவர் அடிச்சது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் து லெக் சைட்ல நல்லா இது பண்ணாரு. அவரை வந்து லாங் ஆஃப் ரீஜன்ல நிக்க வச்சு விக்கெட் எடுத்தாரு. ஐடியலா இது வந்து ஜடேஜாவே சொல்லியிருந்தாரு. தூபேவும் அவரு ரொம்ப விளையாடுறதுனாலயே வைடா போட்டுட்டு விக்கெட் எடுத்தாரு. அதேதான். பட் தட் வாஸ் நாட் எ ஸ்லோவர் ஒன் as well. அது வந்து ஃபாஸ்டர் 98 kph போச்சு அந்த பால். அதை கிளியர் பண்ண முடியல. பிகாஸ் இதே மத்த கிரவுண்ட் சின்னசுவாமி வேன்கடேனா கொஞ்சம் அது 6 போயிருக்கும். சேப்பாக்லயுமே இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு 76 மீட்டர். ஸோ ஐடியலி வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பேஸ் பண்ணி நிறைய டீம் அது அடுத்த டாக்டிக்கலா கூட கொண்டு வர சான்சஸ் இருக்கு. அந்த ஒரு ஆஸ்பெக்டும் நான் சொல்ல வரேன் தூபேக்கு இது பண்ணது. அதுக்கப்புறம் எல்லாமே டன். கார்த்திக் சர்மா வந்து ஐ கேன் சி ஜஸ்ட் அந்த ஒரு காம்னஸ் தெரிஞ்சு ஒரு பிளஸ் பாயிண்ட். இது ஃபர்ஸ்ட் கேம் தான். பட் அந்த ஒரு காம்னஸ் அவர்கிட்ட அந்த ஒரு இது தெரிஞ்சிச்சு. ஃபைன். அதர்வைஸ் வந்து இட் வாஸ் என்ன சொல்றது ஒரு டஃப் லாஸ் ஆஸ் எ டாஸ் இதுக்கு. பட் அட் த சேம் டைம் ஈவன் பவர் பிளே அவங்க பேட்டிங் ஆடும் போதும் ஜெய்ஸ்வால் வாஸ் பிட் ஸ்ட்ரகிளிங். ஹி வாஸ் ஜஸ்ட் ஹோல்டிங். அங்க கீ டிஃபரன்ஸே வைபவ் சூரியவன்ஷி தான். என்ன ஒரு டேலண்ட். வாட் எ பேட் ஸ்விங் ஹி ஹஸ். எக்ஸலண்ட். ஒரு ஸ்ட்ராங் விரிஸ்ட். ஒரு அந்த இது என்ன மேட் ஹென்ரி அடிச்ச 6 இருக்கு பாரு அந்த 1.5 பால்ல. அதெல்லாம் ஒரு ஸ்லோயர் ஒன் வைட் ஆஃப்ல இருந்தத டீப் பேக்வர்ட் பாயிண்ட்ல அடிச்சிருக்காரு 6னா எவ்வளவு பெரிய ஒரு கிளாஸ் அதுக்கு. அதே மாதிரி நூர் அகமது வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் விஸ்ட்ல வந்து ஆஃப் ஃபுல்லர் லெங்த் ஆஃப் சைட்ல போட்டது 6 அடிச்சாரு. எக்ஸ்ட்ராடினரி பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் வைபவ் சூரியவன்ஷி. அதாவது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரியான ஒரு இதுல. அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஒன் மோர் பாயிண்ட். பிரிஜேஷ் சர்மா, these kind of stories we are looking for. இதுதான் ஐபிஎல் ஓட கிரேட். இது ஒரு அன்னோன் கமோடிட்டி பிளேயர்ஸ் வராங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஆக்ஷன் டேட்லயே இவரை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். he was doing in பெங்கால் பிரீமியர் லீக்ல ஆடினார். இவர் இஸ் கமிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அவரோட அப்பா வந்து ஒரு லேபர். இது அங்கேருந்து ஒரு அந்த மாதிரி ஒரு பர்சன் ஜஸ்ட் வந்து பெங்கால்ல ஒரு சான்சஸ் கிடைக்குமான்னு அங்க போய் அந்த T20 ஆடி வந்து இங்க எக்ஸலண்ட் டேலண்ட்ஸ்க்கு இது என்ன அவங்க டேலண்ட் ஸ்கவுட் டீமுக்கு ஒரு குடோஸ் ஷவுட் அவுட் பண்ணணும். ஆர்ஆர் இதை பொறுத்த வரையும் இந்த மாதிரி அவர் வந்து அவரோட டைப் ஆஃப் பவுலிங் இது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிட்டி பவுலர் வந்து இந்த T20 இந்த இதுல வந்து ரொம்ப அடி வாங்குவாங்க. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நான் பாக்குறது வந்து அந்த பேக் ஆஃப் லெங்த் ஸ்லோயர் ஒன்ஸ் பேக் ஆஃப் ஹேண்ட்ல வந்து ஸ்லோயர் ஒன் இது பண்றாரு. தட் இஸ் பிட் டிசெப்டிவா இருக்கு அந்த இதை பொறுத்த வரையும். அண்ட் ஹியர்ஸ் ஆஃப் கட்டர்ஸ் அண்ட் லெக் கட்டர்ஸ் நல்லா ரீட் பண்றாரு. பேட்டர்ஸோட இதை ஃபீட் பார்த்துக்கிட்டு ரீட் பண்ணி நல்லா போடுறாரு. ஒரு இஸ் a good thinking bowler. I think slowly he will improve. I think they are developing for death bowling optionsக்கு RR ட்ரை பண்ணிருக்காங்க. So if he is not clicking, they have a backup. Sushant Mishra கூட கொண்டு வருவாங்க. Depends upon the situation. So it is really good one. And one more person, Sandeep Sharma ஒரு unknown noticed player. என்னன்னா எப்போதுமே வந்து ஒரு டஃப் ஓவர்ஸ் கொண்டு போடுறாங்க. அவர் கொடுக்கறது எல்லாமே டஃப் ஓவர். இதுல ஒரு 6th பவர் பிளேல எண்ட் பண்ற அந்த ஓவர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது எப்போதுமே இஸ் ஹேவிங் ஓவரால் போன வருஷத்துல இருந்தே பார்த்தோம்னா இஸ் எக்கானமி வந்து 6.5 தான் இருக்கு அந்த ஓவர்ஸ் போட்டு. ஸோ விச் இஸ் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட் அந்த ஒரு ஷட் டவுன் ஓவர் பண்றது. அந்த இதுல ஒஸ்டா அங்க என்ன பாரு 5 ஓவர் 66 போயிடுச்சு. அப்ப போய் 100 அகமதை கொடுப்ப திங்கிங் என்ன இருக்கு ருத்ராஜ் கேக்வா கிட்ட எனக்கு புரியவே இல்லை. அகைன் ருத்ராஜ் கேக்வா ஆஸ் எ கேப்டன் கொஸ்டின் மார்க் இருக்கு. நல்லா போட்ட கலீல் அகமதை எதுக்கு நீ இது பண்ற? நீங்க 200 ரன் அடிச்சுட்டு டிஃபெண்ட் பண்றதுக்கா இருக்கு? 128 ரன் அடிச்சீங்க. யூ நீட் அப் ஃப்ரண்ட் விக்கெட். கலீல் அகமது இஸ் எ பெட்டர் பவர் பிளே பவுலர். He bowled really well. 2 overs 11 runs தான் கொடுத்திருக்காரு. இன்னொரு ஓவர் கொடுத்திருக்கணும். இல்ல என்னன்னா இப்ப நீ இந்த ராஜஸ்தான் பத்தி சொல்லும் போது எனக்கு வந்துட்டு ஐ வென்ட் டவுன் மெமரி லைன். என்னன்னா வந்துட்டு தேவர் ஆல்வேஸ் அ டீம் ஒரு அண்டர் த ரேடார். ஏன்னா அவங்க கிட்ட ஸ்டார் பிளேயர்ஸ் கிடையாது.
பட் இப்ப நீ வந்துட்டு வைபவ் அண்ட் இப்ப பிரிஜேஷ் சர்மா அப்படி இருக்காங்க. பட் அந்த ஷேன்வான் இருந்த காலத்திலேயே ப்ளூ ஜெர்சிலேயே அவங்க கம்ரான் கான்னு ஒரு லெஃப்ட் ஆர்மர் கொண்டு வந்தாங்க. லிட்டரலா ஸ்ட்ரீட்ல இருந்து கொண்டு வந்த ஸ்டோரி. அண்ட் அந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் இப்ப அவங்க டீமை வந்துட்டு இன்னொரு நியூ ஓனர்ஸ்க்கு போகும்போது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு அ ஸ்டார் பவர் டீம் லைக் ஆர்சிபி 1.67 பில்லியனுக்கு அவங்க டீமை வித்திருக்காங்க. ஆர்சிபி வந்துட்டு 1.8 1 சம்திங் அப்படி 8 தான், ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. பட் அது வந்து எனக்கு ஆர்ஆர் ஓட அந்த ஒரு டீம் த வே த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணது வந்துட்டு ஐ வாஸ் வெரி சர்ப்ரைசிங் தட் இந்த மாதிரி ஒரு வேல்யூக்கு அவங்க டீம் இது பண்ணிருக்காங்க. பட் இட் இஸ் ஆல் பிகாஸ் அவங்களோட பேக் ரூம்ல வந்துட்டு பேக்ரவுண்ட்ல தி அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தட் கோஸ் ஆன் விச் இஸ் நெவர் விசிபிள். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் பர்ஃபார்மன்சஸ்ல தான் ஆல் தீஸ் திங்ஸ் கம் அவுட். பட் ரியலி கிரேட். அவங்க வந்துட்டு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போதே வந்துட்டு தி டீம் பண்ணும்போதே we felt that the team was very very good. ஸோ கணேஷ், உனக்கு ஒரு கேள்வி. நம்ம சிஎஸ்கே பத்திட்டு அண்ட் நெக்ஸ்ட் கேம் இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு கேம் வரப்போகுது. ஸோ இந்த பிளேயிங் 11ல இருந்துட்டு வாட் டு யூ திங்க், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமா, இல்ல வந்துட்டு இஸ் தேர் எனி சேஞ்சஸ்? நமக்கு தெரியும் யாரெல்லாம் வந்துட்டு ஒரு நாட் அவைலபிள்னு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு வாட் டு யூ திங்க், இஸ் தேர் கோயிங் டு பி எனி சேஞ்சஸ் ஃபார் சிஎஸ்கேஸ் நெக்ஸ்ட் கேம்? சேஞ்சஸ்னு பார்த்தா ஆப்ஷன்ஸ் பெருசா இல்ல. ஓப்பனா சொல்லணும் அதான் ரியாலிட்டி. இப்போ நான் டெவலப் ரெவிஸ் இல்லைங்கிறப்போ அடுத்து பார்த்தா மேத்யூ ஷாட் தான் போய் ஆகணும். வேற ஆப்ஷன் அங்கே கிடையாது. என்னன்னா சர்ஃபராஸ் கான் இல்ல இந்த பிரசாந்த் வீர்லாம் இல்ல, இதே எனக்கு தெரிஞ்சு இதே 11 தான் போக முடியும். இதை தாண்டி வேற மேபி பவுலிங்ல ஏதாவது மாத்த முடியுமான்னு பார்த்தா அங்கேயும் பெருசா ரூம் இல்ல. மேபி குர்ஜப்மீத் சிங்கை ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிற ஒரு தாட் வருதே தவிர, அதை தாண்டி இந்த 11ல இருந்து இதை விட மாத்தினா இதை விட இன்னும் கொஞ்சம் மோசமா போகுமோங்கிறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியனா இருக்கு. So unfortunately we'll have to go with the same thing. ஆமா. ஸோ ஐ திங்க் தே ஆர் ஷார்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஓவரால் ஐ திங்க் ராஜஸ்தானுக்கு வந்துட்டு பிக் சியர்ஸ் இந்த கேமுக்கு. அண்ட் ஐ ஹோப் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம டாப் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஐ எம் ஷுர் தட் தே வில் பி அமங் ஒன் ஆஃப் ஆர் டீம்ஸ். ஸோ அது பார்க்கலாம் எப்படி நடக்க போறதுன்னு. பட் வி வில் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் கேம். லைட்டா வந்து டச் பண்ணிடலாம். பஞ்சாப் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் வெர்சஸ் பஞ்சாப், ஸ்ரேயஸ் ஐயர் வெர்சஸ் சுப்மன் கில். அது வந்து சூப்பரா இருக்க போறது. அந்த தாட்ஸ் அதை வந்து மேபி ஸ்லைட்டா டச் பண்ணிடலாம். வாட் ஆர் யுவர் தாட்ஸ் பாலகிருஷ்ணன், நீ சொல்லு அந்த கேமை பத்தி. வாட் ஆர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்? ஸோ இட்ஸ் வெரி குட் கண்டெஸ்ட். அதாவது குஜராத்துக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு நல்ல கண்டெஸ்ட் எதிர்பார்க்கிறேன் நான் வந்து. மேட்ச் வந்து இது சண்டிகர்ல மேட்ச் நடக்க போகுது. ஸோ அது வந்து ஒரு 180 கைண்ட் ஆஃப் விக்கெட் தான் இருக்கும் சண்டிகர் பொறுத்தவரையும். நம்ம இதுலயுமே மேட்ச் பார்த்தோம். ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்காவோடைய ஒரு மேட்ச் வந்து அவங்க ஜெயிச்சாங்க அந்த இதுல. ஸோ ஃபேஸ் பவுலருக்கு அசிஸ்ட் ஆச்சு அந்த டயத்துல. ஐ ஃபீல் வந்து குஜராத் காம்பினேஷன்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மோஸ்ட் லைக்லி வந்து கில், சாய் சுதர்ஷன் செட்டில்டு காம்பினேஷன், ஜாஸ் பட்லர் இந்த டாப் 3 அப்படியே போவாங்க. ஐ திங்க் தே மே ட்ரை, தேவைப்பட்டுச்சுன்னா வாஷிங்டன் சுந்தர் முன்னாடி கொண்டு வரலாம், இல்லைன்னா கிளேன் பிலிப்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். மோஸ்ட்லி கிளேன் பிலிப்ஸ் தான் சான்ஸ் அதிகம். மோர் தென் டாம் பேட்டனை விட கிளேன் பிலிப்ஸ் போறதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோடு பை ஷாருக் கான், ராகுல் டெவாட்டியா, ரஷித் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ். ஸோ தே வில் கோ வித் பிரசித் கிருஷ்ணா. எனக்கு தெரிஞ்சு ரபாடா ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இட் வில் பி வெரி ஈஸியா தான் இருக்கும் அவங்களோட இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ்ல தான் ஐ ஃபெல்ட் மோஸ்ட்லி அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இவங்களோட சைடுல பார்த்தா, பஞ்சாப் சைடுல பார்த்தா பிரயான் ஷாரியாவும் இவரும் பிரப்சிமரன் செட்டில்டு காம்பினேஷன். ஐயர் நம்பர் 3 சேம். நேகல் வதேரா அவர் இது பண்ணுவாரு. தென் ஃபாலோடு பை ஸ்டோயினிஸ், இல்ல ஷஷாங்க் சிங் முன்னாடி வந்துட்டு ஸ்டோயினிஸ் கூட பின்னாடி வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் 4 பொசிஷன்லயும் வரலாம் ஷஷாங்க் சிங், இல்ல நம்பர் 5ல கூட வரலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த டாக்டிக்கல்ஸ், இதுக்கு ஏத்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அவங்க. தென் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மிச்சல் ஓவனா இல்ல இவர் கூட போக சான்சஸ் இருக்கு. கூப்பர் கான்லி கூட போற சான்சஸ் இருக்கு. நம்பர் 3 ஆர்டர்னு போட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஆமா போட்டிருந்தாங்க. பட் தட் வில் நாட் பி ஐடியல் ஒன். எனக்கு தெரிஞ்சு கூப்பர் கான்லியை நம்பர் 3 போடுறது வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் ஷுட் பிளே அட் நம்பர் 3. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட். கூப்பர் கான்லி அட் நம்பர் 3 வந்து தெரியல. How will it we have to wait and see. I feel ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4. I think அவர் லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த மாதிரி தான ஆடினாரு. நம்பர் 4 அப்படிதான் வந்தாரு. நம்பர் 3 ஆடினாரு அவரு. சில மேட்ச் அவர் நம்பர் 3 ஆடின எல்லாமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயர்னால at the will like middle oversல கிளியர் பண்ண முடியும் ஈவன் ஸ்பின்னர்ஸ். சோ அதனாலயே அவர் நம்பர் 4 மேபி வர. கரெக்ட். அவர் ஏன் அகாமடேட் பண்ணாருன்னா நம்பர் 4 அப்ப ஜாஸ் இங்கிலீஷ் they want to go fuller. அந்த ஒரு அந்த எக்ஸ்ட்ராடினரி பவர் பிளே ஸ்டார்ட் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கறத அது கண்டினியூ பண்ண இங்கிலீஷையும் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் பால் டேக் ஆன் பண்றதுக்காக இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க. when இங்கிலீஷ் நாட் தேர் இவர் வந்தார் நம்பர் 3 அப்ப. அதுக்கப்புறம் தான் நேகல் வதிரா எல்லாம் வந்தாங்க. சோ ஐ திங்க் இந்த இதுல எனக்கு தெரிஞ்சு ஐடியலி ஸ்ரேயஸ் ஐயர் would be the perfect choice நான் சொல்ல வரேன்.
தென் மார்க்கோ யான்சன் இருக்காரு, இவர் ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சகால், மேபி தே வில் கோ வைஷாக் விஜயகுமார் இல்ல யஷ் தாக்கூர், அவரும் நல்ல பொசிஷன்ல தான் இருக்காரு. லாக்கி அவர் ஃபர்ஸ்ட் ஏர்லி பார்ட் அவைலபிள் இல்ல அந்த இது. சோ இப்படிதான் காம்பினேஷன்ஸ் போகும் நான் நினைக்கிறேன். சோ யூ ஷேர் யுவர் தாட்ஸ். இல்ல எனக்கும் அது கிட்டத்தட்ட 2-11 வந்துட்டு அதே சேம் தான். ஐ திங்க் நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன்ஸ் போயிடலாம். சோ கணேஷ், நீங்க என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் கேம், அதாவது பஞ்சாப் வெர்சஸ் குஜராத், வாட் ஆர் யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ்? அதான் என்னோட ப்ரெடிக்ஷன், ஐ அம் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் பஞ்சாப். அது ரீசன் என்னன்னா வந்து இப்போ ஒரு மெயின் ரீசன் என்ன, சாய் சுதர்ஷன் போன சீசன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் அவரோட கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் ஆல் த டெஸ்ட் மேட்ச் திங், அவரோட கான்ஃபிடன்ஸ் அது இதுதான் இங்க எதாவது அஃபெக்ட் பண்ணுமா இல்ல அதை அஃபெக்ட் பண்ணாம எடுத்துட்டு போவாரான், அதெல்லாம் தான் என்னோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஒன் மோர் ரீசன், பஞ்சாபோட கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் இப்போ இருக்கிற செட்டப், லாஸ்ட் சீசன் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் பஞ்சாப் ஹேஸ் அ ஸ்லைட் அப்பர் ஹேண்ட் அகைன்ஸ்ட் ஜிடி. அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ பஞ்சாப் மைட் வின். ஓகே பாலகிருஷ்ணன், உன்னோடது? ஐ வில் கோ ஜிடி. தி ரீசன் வந்து என்னன்னா, சுப்மன் கில் as a கேப்டன், அந்த ஒரு என்ன சொல்லுது, he has a point to prove in this particular format. அவங்கள டிராப் பண்ணிருக்காங்க, வைஸ் கேப்டனா இருந்து டீம் டிராப் பண்ணதுனால he has the point to prove. So I think his ego will hurt, அதனால he will perform. அந்த ஒரு இது இருக்கு. பிளஸ் they have a very good quality bowling attack, experienced bowling attack. I feel Gujarat, both the teams are really good in terms of இதுல பொறுத்தவரைக்கும். பட் I'm feeling ஒரு gut feel தான் ஜிடி நான் போறது. இல்ல எனக்கும் வந்துட்டு 51-49 தான் பட்டுது. So but I'll go with Punjab. So I feel Punjab will do better. But we will also give an update from the previous இது. நானும் பாலகிருஷ்ணனும் ஐ திங்க் நம்ம ராஜஸ்தான் ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். So at the moment we are கோகுல் 3, பாலகிருஷ்ணன் 2, கணேஷ் 1. So இப்படிதான் இருக்கும். 3-2-1 ladder 3-2-1 போகுது. ஆமா. So we'll see how it goes. So உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க வந்து சிஎஸ்கே கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? Do CSK have to make any changes to the playing 11 for இந்த வீக்கெண்டோட கேமுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவான்னு சொல்லுங்க. And between Punjab and Gujarat, யார் வந்துட்டு who will come on top, who will win the next game, அதை வந்துட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். எங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க ப்ளீஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ so much.